சமீபத்தில் பிரியங்கா தேஷ்பாண்டே அவர்கள் வசி அப்படின்றவரை திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஏகப்பட்ட விமர்சனங்கள் பாசிட்டிவாக வந்தது, நெகட்டிவாக வந்தது. வசி அவர்கள் மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சா நான் திருமணம் பண்ணிக்குவேன்னு நிறைய பேட்டிகளில் சொல்லியிருந்தாங்க. 3 வருடங்களுக்கு முன்னாடி அர்ச்சனா அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு கூட அவங்க பதில் கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை அமைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி, என்னையும் அம்மாவையும் புரிஞ்சுக்கிட்டு அன்போடு பார்த்துக்கிட்டு என்னை நல்லா கவனிக்கக்கூடிய ஒரு ஆள் வந்தால் நிச்சயமாக என்னுடைய மனதுக்கு பிடித்த ஆள் வரும்பொழுது நான் திருமணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி தான் இப்போ வசி அவர்களை அவங்க பார்க்குறாங்க. முதல்ல ஒரு பப்பில் தான் வசி அவர்களை பார்த்துருக்குறாங்க. அவர் ஒரு டிஜே ஆர்டிஸ்ட்டு. நிச்சயமாக இவர் நம்மளை நல்லா பார்த்துக்குவார், இவரை போல் வேறு யாரும் கிடைக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இப்போ பிரியங்கா அவர்களுக்கு தோணவும் தான் அவங்க திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க ஷிப்பில் இப்போ அடுத்ததாக ஹனிமூன் போக போகிறதாக தகவல்கள் வெளியாகிருக்கு. ஏன்னா பிரியங்கா அவர்கள் பொதுவாகவே நிறைய வெளிநாடுகளுக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடியவங்க. அவங்க அம்மா கூட போவாங்க. தன்னுடைய சமூக வலைதளத்தில், அதாவது யூடியூப் சேனலில் நிறைய வீடியோக்கள், ஃபோட்டோக்களை வெளியிடுவாங்க. அமீர் பாவனின்னு ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறவங்க. முதல் முறையாக இப்போ கணவர் கூட அவங்க வெளிநாடு போய் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க. அதனால் இவங்க ஷிப்பில் அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி எப்படியாவது அவங்களும் சராசரியான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க. பொதுவாகவே பெண்கள் எல்லோருக்குமே கல்யாணம் அப்படின்னா ஒரு கனவு இருக்கும். இப்படி இருக்கணும், தன்னுடைய கணவர் வரக்கூடியவர் தன்னை இப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி இவங்களுக்கு முதல் வாழ்க்கை சரியாக அமையல, நிறைய கசப்பான அனுபவங்களை இவங்களுக்கு கொடுத்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதனாலேயே நீண்ட நாட்களாகவே இவங்க திருமணம் பண்ணிக்காமல் இருந்தாங்க. இந்த சூழலில் வசி அவர்களை பார்த்ததுக்கப்புறம் திருமணம் பண்ணிக்கணுன்ற ஆசை வந்திருக்கு. இதற்கப்புறம் அவங்க நல்லபடியாக அவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு அவங்களுடைய ரசிகர்கள் சொல்லி வந்துட்டுருக்காங்க. அதையும் தாண்டி நல்ல ஒரு விஜயவாக விஜய் டிவியினுடைய செல்லப்பிள்ளையாக இருந்தவங்க தான் யாருன்னா பிரியங்கா அவர்கள். அதை தாண்டி நிறைய பேர் நிறைய விமர்சனங்கள் வச்சாலும் தனக்கு எது சரிப்படுதோ அதை செய்யக்கூடியவங்க. மனைவிகளுக்கு கூட இடையில் நிறைய பிரச்சனைகள் வந்தது, அதெல்லாம் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா சரியாயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதையெல்லாம் தாண்டி இப்போ அவங்களுக்கு 2வது திருமணம் பண்ணியிருக்கதை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. இவங்களுக்கு வாழ்க்கை நல்லபடியாக அமையணும் அப்படின்னு பலரும் பலவிதமான கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. வசி அவர்களும் நல்லபடியாக அவங்களுடைய அம்மாவையும் பிரியங்காவையும் பார்த்துக்குவாங்க அப்படின்னு மாக்காப்பா கூட நல்ல மனிதர் தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த சூழலில் இந்த வாழ்க்கை அவங்களுக்கு நல்லபடியாக அமையணும் அப்படின்னு நம்மளுடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.